வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு மண்டேலா மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் அண்ட் அதோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, ஒரு தலை, 2 கால், 2 கை வந்து 3த்தையும் வச்சு தைச்சு ஒரு ஆற்றுல மிதக்க விட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ கொடூரமான கொலையை யார் பண்ணியிருப்பான்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஸோ அடுத்தடுத்து நிறைய கொலைகள் ஏற்படுது. அந்த கொலைகளுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்துக்குரிய பின்னணி என்ன, இது எல்லாமே சொல்கிறது தான் மண்டேலா மர்டர்ஸ். ஒரு திரைப்படம்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 2.5 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கதைக்கான விஷயத்தை சொல்லி முடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படுது. ஆனால் சீரீஸ்ன்னு சொல்கிறம்போது ஒரு கம்ப்ளீட் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அதில் வந்து அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை எவ்வளோ வேணாலும் எலாபரேட் பண்ணி சொல்லலான்ற ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. பட் அதே ஃப்ரீடமில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. கதையை வந்து ரொம்ப இழுத்தும் அடிக்கக்கூடாது. இதில் ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த மர்டருக்கு அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர்ஸோட விஷயத்தை வந்துட்டு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆரம்பத்திலேயே கதைக்குள்ளே போயிட்டாலுமே அந்த டீட்டெயிலிங் வந்துட்டு நம்மளை கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு தான் சொன்னோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 3rd எபிசோட்லேருந்து கதையை வந்து சூடு பிடிக்குது. அண்ட் 3rd to 8th எபிசோடு வரைக்கும் உங்கள் சீட் எட்ஜில் நீங்கள் உட்கார்ற அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ணுன்றதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஒரு கதை, அந்த கதைக்கான திரைக்கதை, இது ரெண்டுமே அமைஞ்சிட்டாலே டைரக்டருக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி அது கன்வே ஆயிரும். இந்த மண்டேலா மர்டர்ஸில் எல்லாமே கச்சிதமாக பொருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், சவுண்ட் இன்ஜினியராக இருக்கட்டும், மியூசிக் போட்டவராக இருக்கட்டும், இந்த டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன்ஸ் டீமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சீரீஸுக்கு கச்சிதமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், பியூர்லி அடல்ட் கண்டென்ட். பிகாஸ் வயலன்ஸ் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. அளவுக்கு அதிகமான வயலன்ஸ். குழந்தைகளை வச்சு பார்க்கக்கூடிய கதை இது அல்ல. அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. லாஜிக் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதுவும் நிறையா இருக்குது, அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 8 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடு 30 to 40 minutes பக்கம் வருது. அத்தனையுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை வந்து என்கேஜாக வச்சுருக்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸை விட த்ரில்லர் ஃபேன்ஸுக்கும் ஹாரர் ஃபேன்ஸுக்கும் இது மொரட்டு திணி. எல்லாருமே மறக்காமல் கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் போய் இதை பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. தமிழ் டப்டாக இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லுமே டப்பில் இருக்குது, பட் தமிழ்லேயும் டப்பில் இருக்குது. இந்த சீரீஸுக்கு என்னோடய ரேட்டிங் 3.8 out of 5. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில், நல்ல விமர்சனத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.